உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துவிட்டு இன்றைக்கி உங்களுடைய லக்ன ரீதியாக என்னென்ன திசைகள் உங்களுக்கு எந்த மாதிரி நன்மையை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ராகு கேது நீங்களாக, ஏன்னா ராகு கேதுங்கிறது எந்த ராசியில் நிற்கிதோ அந்த வீட்டு அதிபதியினுடைய தன்மையையும், எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த ஸ்டார் லார்டு நட்சத்திர அதிபதியினுடைய தன்மையை வைத்து தான் அது பலனை செய்யும். இப்போ ரிஷப லக்னம், இன்றைக்கி ரிஷப லக்னத்திற்கு எப்போதுமே அந்த லக்னாதிபதி 5 குடையவன் 9 குடையவன், இது 3 கிரகங்கள் நம்மளுக்கு நன்மையை செஞ்சாகணும். சரிங்களா? அந்த ரிஷப லக்னம் எதுலேயுமே லக்னாதிபதி சுக்கிரன், 2 குடையவன் உங்களுக்கு புதன், நல்ல ப்ரெசன்டேஷன், அற்புதமான ஸ்திர லக்கணம், வலிமையான லக்கணம், எதற்கும் அஞ்சாது, உழைப்பால் உயரக்கூடியது, எந்த ஒரு காலகட்டத்திலையும் நல்ல ஒரு யோசனை செய்து, ஏன்னா உங்களுக்கு யோசனை செய்யக்கூடிய 5ஆம் இடம் எங்கே? யார்? புதன். பேசக்கூடிய 2ஆம் இடம் எது? புதன் வீடு. அப்போ எப்படி பேசுவீங்க? அறிவுபூர்வமாக, புத்திசாலித்தனமாக. புரியுதுங்களா? ஆக மிக அற்புதமான ஒரு லக்னம் என்றால் அது ரிஷப லக்னம் தான். பொதுவாக ரிஷப லக்னத்துக்கு நம்ம சூரிய திசையிலேருந்து பார்ப்போம். சூரியனுடைய திசை நடக்குது, அது 4 குடையவன். பொதுவாக இந்த திசையில் தான் இவங்களுக்கு இடம், வீடு, வாகனங்கள், நல்ல ஒரு ஸ்டேட்டஸ், இல்லை நல்ல கல்வி, சிறந்த கல்வியாளர், இது எல்லாமே கிடைக்கப்பெறாங்க. ரிஷப லக்னத்துக்கு சூரிய திசை மிக அற்புதமான திசை. இப்போ சந்திரனுடைய திசை, ரிஷப லக்னத்திற்கு சந்திரன் திசை, சந்திரன் 3 குடையவன், அந்த திசையில் தான் உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும். ஒரு 10 வருஷம் சந்திர திசை, சந்திரன் எங்கே இருக்கோ அதான் உங்களுடைய ராசி. பொதுவாக இந்த சந்திரன் கரெக்டாக 11ஆம் இடத்துல இங்கே இருக்குதுன்னு வைங்க, ஜாதகர் சொந்த முயற்சியிலிருந்து நல்ல அற்புதமான வெற்றியையும் லாபத்தையும் மேன்மையும் பெறுவார். இப்படி பிரிக்கிறோம். ஆக இது இந்த சந்திரன் எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலன்கிறது நீளமாக வீடியோ போகும், அடுத்த டைம் நம்ம அதை பார்ப்போம். இப்போது உங்களுக்கு லக்னத்திற்கு சந்திரன் நல்லவனா கெட்டவனா? முயற்சியால் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம்தான் சந்திரன். அடுத்தது செவ்வாய் எப்படி இருக்கும்? ரிஷப லக்னத்திற்கு செவ்வாய் 7 குடையவனும் 12 குடையவனும் வர்றதுனால முதல்ல 7ஆம் பாவாதிபதி, கெடுதல் என்று நம்ம சொல்ல முடியாது. 7 குடையவன் கெடுபலன்களை சொல்ல இயலாது. 11ஆம் இடம்ங்கிறது லாப மேன்மைகளை தரக்கூடிய அமைப்பு. அதாவது 12ஆம் இடம்ங்கிறது விரயத்தை தரக்கூடிய அமைப்பு. அப்போது இது நட்பு ஸ்தானமும் கூட, விரையாதிபதியும் கூட. நட்புங்கிறது 7 குடையவன் மனைவி. இப்போ இந்த 7 குடையவன் செவ்வாய் தான் இங்கே இருக்குன்னு வைங்க. இப்போ எப்படி பலன் எடுப்போம்? ரிஷப லக்னம், செவ்வாய் திசை, 7 குடையவன் உச்சம், 7 குடையவன் பாக்கியஸ்தானத்தில், கணவனால் அல்லது மனைவியினால் அல்லது நட்புனால் அல்லது உங்களுக்கு கூட்டு தொழிலினால். பார்த்தீங்களா? இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதன் மூலம் வெற்றி மேன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது செவ்வாயினுடைய திசை பார்த்தோம். அடுத்தது ராகுனுடைய திசை. இந்த ராகுங்கிறது எந்த வீட்டில் இருக்குன்னு பாருங்கள், அந்த வீட்டினுடைய தன்மைகளை எடுத்து பேசும். மற்றபடி ராகுக்கு தனியாக ஆதிபத்திய பலன்கள் கிடையாது. யாருடைய வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்கு அதிபதியை சார்ந்து அது என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதனால் இதில் சொல்ல முடியாது. இப்போ குரு திசை, நிறைய ரிஷப லக்னத்திற்கு இந்த குரு யாருன்னா 8 குடையவன். என்னுடைய அனுபவத்தில் ரிஷப லக்னாதிபதி யார் என்றால் சுக்கிரன். உங்களுக்கு அந்த 8 குடையவன் சுக்கிரன் குருவனுடைய திசை நிறைய பேருக்கு நிறைய சிக்கல், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கஷ்டங்கள், கடன்கள், இழப்பீடுகள், நஷ்டங்கள், இதுதான். அதனால் யாருக்கெல்லாம் ரிஷப லக்னத்திற்கு 8 குடையவன் 6ஆம் இடத்துல கெடணும், 12ஆம் இடத்துக்கு கெடணும். இந்த 6, 12 8 குடையவன் கெட்டவங்கள நான் ஒரு 50 to 60% ஒரு நன்மை நடந்ததை பார்த்துருக்கேன். மற்றபடி எனது அனுபவத்தினுடைய வெளிப்பாடுகளை தான் நம்ம நம்முடைய
சேனலில் சொல்ல முடியும். ரிஷப லக்கணம் மகர ராசி, ரிஷப லக்கணம் துலாம் ராசி, ரிஷப லக்கணம் ரிஷப ராசி, அவங்களுக்கெல்லாம் குரு திசையினால் நிறைய நஷ்டங்கள் பிரச்சனைகள் வருது. உங்கள் ஜாதகத்தை கவனமாக பார்த்து டேக் டைவர்ஷன் மாற்றுப்பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறம் சனி திசை. இந்த சனி திசை ஸ்திர லக்கணமாம் ரிஷப லக்கணத்திற்கு 9, 10 தர்ம கர்மாதிபதிக்கு அதிபதியாக வரக்கூடியது. இரட்டை ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய ரிஷப லக்னத்திற்கு நட்பு பிளானட் ஆகிய அந்த பாதகாதிபதியாக வந்தாலும் அது உங்களுக்கு பாதகத்தை செய்யாது. சரிங்களா? ஸ்திர லக்கணத்திற்கு 3, 9 பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் இது உங்கள் லக்கண சுபராக வர்றதுனால அது நீங்கள் நல்ல ஆய்வு செய்யணும். ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குங்கிறத பார்க்கணும், என்ன நட்சத்திரத்தில் இருக்குங்கிறத பார்க்கணும். பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்தில் ரிஷப லக்னத்திற்கு சனி மகா திசையில் தான் ப்ரமோஷன், வீடு, வாகனம், தொழில் விருத்தி, முன்னேற்ற மேன்மைகள், இது எல்லாமே ஸ்தல யாத்திரைகள், ப்ரமோஷன் அப்படிங்கிறது, சம்பள உயர்வு, இதெல்லாமே கிடைச்சிருக்கு. வெளிநாட்டு தொடர்புகள். அடுத்தது ரிஷப லக்னத்திற்கு புதனுடைய திசை எப்படி சார் இருக்கும்? இந்த ரிஷப லக்னத்திற்கு புதன் தான் 5 குடையவன். முழு சுப கிரகமாகிய உங்கள் லக்னத்துக்கு சுப அமைப்பை பெறக்கூடிய 2 5 குடையவன் இந்த புதன். இந்த புதன் தான் உங்களுக்கு நல்ல குழந்தைகள், அறிவார்ந்த குழந்தைகள், அதே மாதிரி நினைத்தது நடக்கிறது. அதே மாதிரி உங்கள் லக்னத்திற்கு யோகாதிபதியே 5 குடையவன். இந்த திசையில் தான் நீங்கள் எல்லாமே சாதிக்கிறீங்க. நான் பார்த்த வகையில் நிறைய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டவர்கள் ரிஷப லக்கணக்காரர்கள் புதன் திசையில் உச்சம் தொட்டிருக்கிறார்கள். நீங்களும் தொட வேண்டுமா? உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள், அந்த திசை எப்போ வருதுன்னு பாருங்கள். ஏன்னா இது லக்ன வீடியோ. இது சந்திரனை மையமாக வச்சுருந்தால் என்ன ராசின்னு வச்சு அதில் எந்த வயசில் உங்களுக்கு இந்த புதன் திசை வரும்னு சொல்லலாம். இது ஒன்லி ஃபார் லக்னம். லக்ன ரீதியாக உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அற்புதமான திசை புதன். அடுத்தது கேது. இந்த கேதுக்கு தனி வீட்டு அமைப்பு இல்லை, அதனால் இதை பற்றி நான் சொல்லலை. உங்களுக்கு எந்த இடத்துல கேது இருக்கோ அந்த வீட்டின் நிலைப்பாடுகளை ஆய்வு செய்து அதன்படி நம்ம பார்க்கணும். இப்போ சுக்கிரனுடைய திசை. இந்த சுக்கிரனுடைய திசை என்பது உங்களுடைய லக்னாதிபதியினுடைய திசை. எப்போ லக்னாதிபதியினுடைய திசை வருகிறதோ அது அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்னு வைங்களேன். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்களேயானால் அற்புதமான முன்னேற்ற மேன்மைகளை அந்த சுக்கிர திசையில் பெறலாம். இதில் கடன் ஒரு பக்கம், வெற்றி ஒரு பக்கம். கடன் இல்லாமல் தொழில் இல்லை. அப்போது இந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு அற்புதமான உங்களுடைய ஓன் டைம். அதை நீங்கள் பயன்படுத்தி 20 ஆண்டுகள், கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை. இந்த சுக்கிர திசை ஒரு 25லேருந்து 45 அல்லது 30 வயதிலிருந்து 50 வரை, இன்னும் சொல்ல போனால் 35லேருந்து 55 இந்த வயது காலங்களில் சுக்கிரன் வந்தால் தான் அது முழுமையான அதனுடைய பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். இப்போ நம்ம ரிஷப லக்னத்தை எடுத்தோம். சூரிய திசையிலிருந்து ஆரம்பித்து சுக்கிர திசை வரைக்கும் உங்கள் லக்னத்திற்கு எதெல்லாம் நன்மை? பொதுவாக ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்கிரன் நன்மை. அடுத்தது உங்களுக்கு லக்னத்திற்கு யோகாதிபதி புதன் திசை நன்மை. ரிஷப லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாகிய சனி திசை நன்மை. இது 3ம் முதன்மையான நன்மை கிரகங்களாக இருக்கும். அதன் பிறகு தான் அடுத்தடுத்து வரிசைப்படுத்தி உங்களுக்கு சூரிய திசை, சந்திர திசை இதெல்லாம் பார்த்தோம். செவ்வாய், இதெல்லாம் ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. ஆக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற கோள்கள் எங்கெங்கே நிற்கிறதோ அதை சார்ந்து பார்த்தோம். இப்போ உங்கள் ரிஷப லக்கண வீடியோவில் எந்த திசை உங்களுக்கு நன்மைன்னு பார்த்தோம். நாளைக்கு ஒரு கிரகம், ஒரு திசை, சூரிய திசை ரிஷப லக்கணத்திற்கு எங்கேருந்து திசை நடந்தால் என்ன மாதிரி பலன்கிறத பார்க்கும்பொழுது இன்னும் நீங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னும் இந்த ஜோதிடத்தை மிக அற்புதமான முறையில் நீங்கள் நல்ல விதமாக புரிந்து கொண்டு கேட்டீர்களேயானால் கிரகங்களுடைய தாக்கங்களிலிருந்து நாம் நம்மை தப்பித்து கொள்ளலாம். புரியுதுங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த திசை நடக்குது சரியில்லை. நமக்கு 7 கூடையவனுடைய திசை. 7 கூடையவன் யார்? செவ்வாய். 7 கூடையவன் இங்கே 8ஆம் இடத்துல இன்னும் திசை நடக்குது. இந்த 7 கூடையவன் செவ்வாய் 8ஆம் இடத்துல. இப்போ என்ன இண்டிகேட் பண்ணுறோம்? 7 கூடையவன் 8இல் மனைவி,
கணவன், கணவன் மனைவி உறவினர்கள், நண்பர்கள், கூட்டுத் தொழில், இதெல்லாம் உங்களுக்கு கவனமாக இருக்கணும். 7ஆம் பாவாதிபதி கம்யூனிகேஷன்ஸ். ஒரு ராங் கால் ஃபோன் பண்ணுறோம், அதனால் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிறாரு. என்னாச்சு? 7-8க்கு போயிடுச்சு. 7-8க்கு போய் நின்றுச்சுன்னா நாம் தெரியாமல் சொல்லியிருப்போம், இல்லை நீ தெரிஞ்சு தான் சொன்னன்றாங்க. ஆக எப்படி பார்த்தீங்களா? இது மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு கோள் எங்கெங்கே இருந்து திசை நடந்தால் எப்படிங்கிறது பார்க்கும். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.